ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லெமன் சாதம் இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட் சாதம் மீந்திருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் அடுத்த நாள் செய்ய போகிறேன். இது சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் நைட் சாதத்தை நல்லா உதுத்து எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் சாதம் வடித்து கூட நீங்கள் இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா உதுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை நல்லா பிழிஞ்சிக்கோங்க, கொட்டை இல்லாமல் பிழிஞ்சிட்டு, இதுக்கு எனக்கு ஒரு லெமன் போதுன்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இன்னொரு லெமன் கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டு கையில் நல்லா பிரட்டி விட்டுங்க. இந்த லெமன் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு நைட்டு வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த நாள் கூட செய்யலாம். அது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடுங்க. பார்த்திங்களா, எல்லாம் எல்லா பக்கமும் இந்த புளிப்பு தன்மை போகணும். பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இது நல்லா லெமன் சாதம்னா மஞ்சளாக இருந்தால் மட்டும்தான் லெமன் சாதம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, உங்கள்கிட்ட எந்த சால்ட் இருந்தாலும் சரி, தேவையான அளவு சால்ட் இதில் சாதத்தில் போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 2 பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 கரண்டி உளுந்த பருப்பு, 2 கரண்டி கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, தேவையான அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தேவைன்றதுனால போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி வேணுன்னா கூட ஆப்ஷனல் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க சாதத்தை போட்டுடுங்க. போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கை விடாமல். இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்ன தெரியுங்களா, மஞ்சத்தூள் போடுறதுனால நம்ம உப்பு காரம் எல்லா பக்கமும் கலந்து வர்றது நம்ம இந்த மஞ்சத்தூள் போடுறதுனால கரெக்டாக தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா, நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் லெமன் ரைஸ். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். தூவிட்டு ஒரு பெரட்டி விட்டுடுங்க. செம்ம டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்கும். வேணா ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. செம்ம டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.